ராணா விசஸ் ரயான் இவங்க 2 பேருக்குள்ள நடந்த சண்டையில வந்து இந்த 2 பேர் கலவரத்துல வந்து யார் பக்கம் நியாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ராணா வந்து அவர் வந்து தப்பு பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அவர் வந்து ஒரு கேமை தான் விளையாண்டார். அவர் நம்ம ஜெஃப்ரியை பிடிக்கிறப்பையும் சரி, ரயான் வந்து அவர் இருக்கிறப்பையும் சரி, அதுக்கப்புறமா வந்து மூவ் ஆன் பண்ணி போயிட்டு இருக்கப்போ வந்து நம்ம ராணவ் வந்து ஒரு கேமை தான் கொண்டு போனார். பட் ஆனால் ரயான் தான் வந்து இதை பர்சனலாக ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு வெறியில் போனார். அது காரணம் நம்மளோட ஜாக்லின். நம்ம கேமுக்கு முன்னாடி ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, என்னால் எதுவும் பண்ண முடியாது, அவங்க பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்காங்க அப்படி இப்படின்னு சத்யாலாம் உள்ளே வரல. பட் ஆனால் சத்யாவை பற்றி பயங்கரமாக பில்டப் பண்ணி, ராணவை பற்றி பயங்கரமாக பில்டப் பண்ணி, நீ தாண்டா ரயான், நீ எதனா பண்ணணும் ரயான் ரயான் ரயான்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டாங்க. இந்த மார்னிங் டாஸ்கில் சொல்லி நடந்திருக்கும், யார் பெப்பட் மாஸ்டர் யார் பெப்பட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. லிட்டரலி ஜாக்லின் வந்து ஒரு பெப்பட் மாஸ்டராகவும் ரயான் வந்து பெப்பட்டாகவும் மாறிட்டார் எனக்கு தெரிஞ்சு. முந்தின நாள்லேயே வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு ரஞ்சித்திலேருந்து அந்த இதுவை பிடுங்கி கொடுத்தது ஜாக்லின். ஆனால் பட் ரயான் தான் பண்ணாருன்னு சொல்லியிருப்பாங்க. ரயான் அதை ஒத்துட்ருப்பாப்புல. அதுலேருந்தே நல்லா போயிட்டுருக்கு. இந்த கொயாக்கா கேங் வந்து ஒரு மாதிரி லிட்டரலி ஒரு மாதிரி அரகண்டாக போயிட்டுருக்காங்க. இதுக்குமே வெளியே வந்து ஒரு சப்போர்ட் டீம் சுற்றிட்டு இருக்கு. அதனால் அதுக்குள்ளே நம்ம போக தேவையில்ல. லிட்டரலி ரயான் வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ளே வந்து ஜாக்லின் கொண்டு போயிட்டாங்க. அதனாலேயே என்னவோ தெரியல, அந்த இடத்துல தோத்துட்டோம் நம்ம, அவ்வளோதான், பால் வெளியே, நம்மளோட டால் வெளியே போயிடுச்சு, நம்ம உள்ளே கிடையாதுங்கிறது அதை பொறுத்துக்க முடியாமல் ரயான் எகிரிட்டார். அப்படியே டேய் அடித்து வாயை உடச்சிடுவோம் போடா அப்படின்னு எகிரின்னு போகிறாரு. யோசிச்சு பாருங்களேன், இந்த இடத்துல வந்து ஒயாக்கா டீமை சேர்ந்த நம்ம ரயான் சொல்லியிருந்த வார்த்தையினால வந்து நம்ம சௌந்தர்யாவும் ஜாக்லினும் அதை அப்படியே பூசி மலைக்கு உள்ளே கூப்பிட்டு போயிட்டு அதை அந்த 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 சினாரிவை வந்து அழிச்சிட்டாங்க. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாருமே ராணுவ மேலே திரும்பிட்டாங்க. ராணுவ தான் ஏதோ பண்ணியிருக்கான், அதனால தான் ரியாக்ட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத சொன்னால தவிர இவன் ரியாக்ட் பண்ணது தப்புங்கிறத வந்து எங்கேயுமே பாயிண்ட் பண்ணலை. முத்துக்குமரன் மட்டும் சொல்லியிருப்பாரு. அதையுமே வந்து ஜாக்லின் வந்து ஒரு மாதிரி பூசி மலைக்கு யூ முத்துவெலாம் அப்படி தாங்க அப்படின்னு இருப்பாங்க. இன்கேஸ் நம்ம ரயான் பண்ண மாதிரி முத்துவோ இல்லை ராணுவோ 2 பேரில் யாருன்னா ஒருத்தர் வந்து இது மாதிரி ஆப்போசிட்டில் யாரோ ரயானை விட்டுருங்க, யாரோ ஒருத்தரை வந்து ஏய் அவ்வளோதான் உன்னை அடித்து வாங்கி உடைச்சிடணும்னு சொல்லி எகிரின்னு போயிருந்தா அந்த சினாரி என்ன நடந்திருக்கும்? இன்னத்துக்கு உள்ளே இருக்க ஹவுஸ்மேட்ஸ் ஒரு சிலர்லாம் ஜாக்லின்னா இன்னத்துக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி கொயக்கா டீம்லாம் சேர்ந்து அப்படியே ஒரு மாதிரி அந்த பெரிய பிரச்சனையாக்கியிருப்பாங்க. பட் ஆனால் ரயான் பண்ணார். ரயான் யார்? கொயக்கா டீமில் இருக்கிற ஒரு மெம்பர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த சினாரோ அப்படியே அழிச்சிட்டாங்க. ஜெஃப்ரி எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாருன்னு தெரியல. ஜெஃப்ரியுமே பார்த்தீங்கன்னா நம்ம ரயானை வந்து அப்படி இழிச்சு ஒரு மாதிரி பண்ணியிருப்பார். பட் ஆனால் நம்ம ஜெஃப்ரிக்கு அடிப்பட்டதுக்கு ரீசன் வந்து நம்ம ராணுவ கிடையவே கிடையாது. லிட்டரலி பார்க்குறப்ப தெரியுது அந்தளவு போஸ்ட்ஃபுல்லாக பண்ண மாதிரி தெரியல. மேபி பண்ணியிருந்தா கூட இப்படிலாம் இவருமே அடிச்சிருக்காரு. அப்போ அதுக்குமே ஒன்று இருக்குல்ல, அந்த இடத்துல ஜெஃப்ரி விசஸ் ரயான் இவங்க 2 பேருமே இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். அந்த சினாரியோவில் வந்து நம்ம ராயன் போனதுக்கப்புறம் தான் வந்து அப்படியே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகி அந்த பால் பெட்டுக்குள்ளே விழுந்து ஒரு மாதிரி இவங்க 2 பேர் சேர்ந்தா வந்து நம்ம ராணவை அடித்து நொறுக்கிற மாதிரி தெரியுது விஷுவலில் பார்க்குறப்ப. பட் ஆனால் வெளியே வந்து ஃபுல்லாக நம்ம ராணவ் தான் வந்து ஜெஃப்ரியை பிடிச்சதாகவும் ஜெஃப்ரியை வந்து காப்பாற்ற தான் ரயான் வந்த மாதிரி தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்துருச்சு, இன்சிடென்ட் போயிட்டு இருக்கப்ப நம்ம ஜாக்லின் சௌந்தர்யம் ரொம்ப ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காங்க ராணவை. இது மாதிரி இவன் தான் பண்ணான், இவன் தான் பண்ண, என்ன தெரியும்னு சொல்லி அந்த இடத்துல தான் உடஞ்சி வெளியே போய் அவர் பேசிட்டு இருக்காரு. என்ன தெரியும் ஜாக்லின் உங்களுக்கு, தெரியாமல் பேசக்கூடாதுன்னு பேசிகிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ட்ரிகர் பண்ணி இது மாதிரி ரயானுக்காக பேசுகிறேங்க மாதிரி பேசி ஒரு மாதிரி சினாரியோவில் வந்து அவர் மூடிட்டு உட்காருங்கிறத வேர்டை யூஸ் பண்ண அந்த வேர்டுக்காக சௌந்தர்யா எகிரிட்டு போகிறாங்க பாருங்க. எப்பா இதெல்லாம் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஒருத்தனை வந்து பேடாக ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினச்சிட்டாங்க. இந்த விஷயத்தில் வந்து நம்ம ஜாக்லின் சௌந்தர்யா வந்து ஒரு மாதிரி ரொம்ப டெட்டி கேம் விளையாடிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம ராணா வந்து ஒரு விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணோன்னா, இந்த கேம் முடிஞ்சு எல்லாம் போனதுக்கப்புறம் வந்து ஒரு சினாரி நடந்ததுக்கப்புறம் அவர் போய் ஜெஃப்ரிக்கிட்டையும் சரி ஒரு மாதிரி எல்லாத்தையும் போய் காமன் கம்போஸ்ட்டாக பேசி ஓகே ஏதோ நடந்துருச்சு இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தப்பை ஒத்துக்கிட்டு எல்லார்ட்டையுமே சாரி கேட்டார். எனக்கு தெரிஞ்சு இன்க்ளூடிங் கொயாக்கா கேங்கில் எல்லார்ட்டையுமே சாரி கேட்டார். பட் ஆனால் ரயான் பார்த்தீங்கன்னா அவன் ஸ்டாண்டு நான் கரெக்டாக தான் இருக்கேன், சாட்டர்டே பேசுகிறேன் அப்படின்னு வந்து குச்சிட்டு இருக்கான். சாட்டர்டே தெரியும் அவனுக்கு வந்து ரெட் கார்டா எல்லோ கார்டாங்கிறது தெரியும். ஆனால் விஜய் சேதுபதி வந்து ராணுவ பக்கம் திரும்பினா சத்தியமாக காண்டாயிடும். ரயான் வந்து ஒரு நல்ல பிளேயர் தான், இப்படி நடந்துக்க மாட்டார், ஏன் இப்படி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பப்பட் மாஸ்டரான ஜாக்லின் இந்த டாஸ்க் அப்போ நடுவில் வந்து ஒரு மாதிரி பிட்டை போட்டு ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு டைலாக் ஒன்று விட்டுருப்பாங்க, அதை கேட்டு வாங்க. 2 பேர் ஆடுங்க புரியுதா, அதனால தான் உங்க 2 பேரோட பொம்மையை வச்சு முடிஞ்சு எனக்கு தெரியும், நீ விடு, நான் முடியலையா நீங்க 2 பேர் விளையாடுங்க, 2 பேர்கிட்டயும் தான் சொல்றேன் அடிச்சுக்காதீங்க. இப்படிலாம் போட்டு ரயானை வந்து மண்டையை அப்படியே கழுவிட்டாங்க. என்னால் ஒன்றும் பண்ண முடியல ரயான், நீ தான் ரயான் எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அவர் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டாங்க. ட்ரிகர் ஆன ரயான் ஃபுல்லாக தெரிச்சு இப்படியே பொங்கி எழுந்து அவர் பேர் அவருக்கு எடுத்துக்கிட்டார். வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு, எப்பா டே இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களே ரெட் கார்டு கொடுத்துருவாங்கன்னா அடிச்சு மூஞ்சி வாங்கி 1 நேரம் இருக்குன்னு கேட்குறப்ப அடிச்சு மூஞ்சி வாக்கி இந்த ரத்தம்லாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா ரயான். கேளுங்க, இது சொன்னதை கேளுங்களேன். மூக்க உடச்சிருந்தான் அவன் மூக்க உடச்சிருந்தான் அந்த மாதிரி நிலைமைக்கு யாரும் போகவும் விரும்பல.
இப்படி சொல்கிற ரயான் எதுக்கு அப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கணும்? இப்படி ரியாக்ட் பண்ணால் பின்ன என்ன நடக்கும்? இப்போ வந்து ஒரு எகிரின்னு போய் வீசுறாரு. இன்கேஸ் எதனா ஒன்று பட்டு மூக்கில் ரத்தம் வந்திருக்கத கூடியது தானே. வந்ததுக்கப்புறம் அவர் வந்து ஐயோ அப்படின்னு ஃபீல் பண்ணுவாராமா? புரியவே இல்லை. ரயான் வந்து லிட்டரலி வந்து அவரோட ஸ்டாண்டை இறந்துட்டார். இறந்து ஒரு மாதிரி அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிட்டுருக்காரு. ஆனாலும் ரயானுக்கு இருக்கிற அந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராணவுக்கு இல்லை. ராணவ் வந்து உள்ள யாரோட சப்போர்ட்டுமே இல்லாமல் இண்டிவிஜுவலாக என்ன ஒரு மாதிரி நில குழஞ்சி ஒரு மாதிரி போயிட்டுருக்காரு. உள்ளே இருக்க ஹவுஸ்மேட்ஸுமே சரி அவர் வந்து ஒரு மாதிரி பாயிண்ட் பண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஒன்றும் தெரியலன்ற மாதிரி. வீக்கெண்ட்லேயுமே அதே சினாரியோ தான் விஜய் சேதுபதி அடிச்சிட்டு இருக்காரு. உனக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒருத்தனை போட்டு அடிச்சுட்டே இருந்தால் அவன் ஒருத்தன் என்னதாங்க பண்ணுவான்? ஒரு கேமு ஒரு டாஸ்க்காக உள்ளே போயிட்டான். தன்னை ப்ரூவ் பண்ண நினைக்கிறவன் வேறு என்ன எதிர்பார்க்குறீங்கன்னே தெரியல ராணவ்கிட்ட இருந்து. எனக்கு தெரிஞ்சு ராணவ் வந்து லிட்டரலி அவர் வந்து ஒரு ஃபன்னாக ஒரு மாதிரி அவரால் என்ன பண்ண முடியுமோ அவர் வெளியே வரத்துக்கு அவர் பேர் தெரியறதுக்கு என்ன பண்ணணுமோ அது வந்து ஒரு காமன் கம்போஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காரு. பட் ஆனால் எல்லாருமே ஒரு தப்பு பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஒரு பலியாடாக தான் வந்து ராணுவ வந்து நிறுத்திட்டு இருக்காங்க. ராணுவ மேலே வந்து பாயிண்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இது என்னோட சினாரியோ. உங்கள் சினாரியோ என்னங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ ஸ்டாண்ட் வித் ராணவ்.